இந்த பண்ணையில் நாங்கள் எங்கள்கிட்ட வளர்க்குற ஆடுகளுக்குரிய உணவு தேவையை நாங்கள் இந்த பண்ணையிலிருந்து தான் வழங்கி வரோம். மேலதிகமான தேவை வரக்குள்ள மட்டும்தான் கொத்துகள் பலா ஆள் அதுகளை வெட்டி கொடுக்குறோம். இப்போ எங்கள்கிட்ட ஆரம்பத்தில் நாங்கள் CO3 புல் வளர்த்துனாங்க. CO3யில் இருக்கிற புரோட்டீனை விட அதுக்கு பிறகு CO4என்ற புல்லினத்தை வளர்த்துனாங்க. அதுக்கு பிறகு திரும்ப சுப்பனப்பியர்ன்ற புல் பச்சோங்கன்னு சொல்கிறவங்க அதை CO4 அதுக்கு அடுத்ததாக வந்த பச்சோங்க பிறகு இப்போ இன்னும் புரோட்டீன் கூடியது அந்த ரெட் நாப்பியர். நாங்கள் இப்போ இந்த வளர்த்து கொண்டிருக்கிற புல்லில் புரதச்சத்து கூட இருக்கிறதால அதில் பால் உற்பத்தி அதில் பொடி வெயிட் எல்லாமே இதில் தங்கியிருக்குன்னு சொல்லி நாங்கள் இந்த சாப்பாட்டை மற்ற ஆடுகளே நல்லா விரும்பி சாப்பிடுவோம். எங்கள்கிட்ட இப்போ மொத்தத்தில் எங்கள்கிட்ட இந்த பண்ணை 9 ஏக்கர், இந்த வளாகம் 9 ஏக்கர். இதிலிருந்து புல் உற்பத்திக்காக எங்கள்கிட்ட 5 ஏக்கர் இருக்குது. 5 ஏக்கரில் தற்போது எங்கள்கிட்ட 2 ஏக்கரில் இப்படியான இந்த ரெட் நாப்பியர் புல்லினங்களை நாங்கள் நாட்டி வச்சிருக்கிறோம். இதுக்கு மேலதிகமாக ஆடுகளை நாங்கள் வெளியில் கொண்டு போகாமல் உள்ளுக்குள்ளேயே மேய்க்கிறதுக்காக மேய்ச்சல் தரையலும் எங்கள்கிட்ட இருக்குது. ஒரு 2 ஏக்கர் மேய்ச்சல் தரை இருக்குது. மழை காலங்களில் நாங்கள் அந்த சருகளையும் சாப்பாட்டுக்கு உணவாக கொடுக்குறோம் ஆடுகளுக்கு. மழை காலங்களில் ஆடுகள் இறக்கி கொண்டு மேய்க்கிறதுல சிரமம். அதால் நாங்கள் எங்களோட திணைக்களத்தால் ஒதுக்கப்படுற நிதியை கொண்டு பலாச்சருகு வாங்குறோம். நாங்கள் பொதுமக்கள் பலாச்சருகு கிலோ 20 ரூபாயை வாங்கி அதை சேமித்து வச்சிருந்து காலை உணவாக நாங்கள் அதை கொடுப்போம். அதுக்கு பிறகு என்னென்னா மேய்ச்சலுக்கு போய் வார நாளில் கூட இரவு சாப்பாட்டுக்காக தான் நாங்கள் இதை கொடுக்குறோம். இதை வெட்டி எங்கள்கிட்ட அதை அறிகிறதுக்குன்னு சொல்லி மெஷினரி அதை சொப் பண்ணி கொடுக்குறோம். இதை தனியாக கொடுக்குறது இல்லைன்னா இதில் இருக்கிற ஊட்டச்சத்தோட இலைகளில் இருக்கிற ஊட்டச்சத்தை சேரணுமன்றதுக்காக ரெண்டையும் சேர்த்து கலந்து தான் மிக்ஸ் பண்ணி இந்த ஆட்டுக்கு கொடுக்குறோம். இதுக்கு மேலே அதிகமாக எங்கள்கிட்ட இப்பிலிப்பில் நாட்டிருக்கிறோம். இதில் இப்பிலிப்பில் இருக்குது, கிளசரியா நாட்டிருக்கிறோம். மற்றது அத்தி மரம் என்று சொல்லி அத்தியிலையெல்லாம் விரும்பி சாப்பிடுங்கள் ஆடுகள். உண்மையில் இந்த பண்ணை வியாபார நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட பண்ணை இல்லை. புதிய இனத்தை உருவாக்கி பண்ணையாளர்களுக்கு கொடுத்து பண்ணையாளர்களை மேம்படுத்துகிற நோக்கத்துக்காக தான் இந்த ஃபார்ம் உருவாக்கப்பட்டது. இப்போ சிலர் சொல்லலாம் எங்களோட இந்த பண்ணையிலிருந்து உற்பத்தி ஆகிற ஆடுகள் வெளியிடங்களுக்கு போய் பாமருக்கு நல்ல வருமானத்தை ஈட்டி கொடுத்துருக்கு. என்ன இப்போ இது கிட்டத்தட்ட 22 வயது வார நேரத்தில் 50 கிலோ நிறைய கொண்டருது. அப்போ அதால் இறைச்சி கூடுதலாக உற்பத்தி ஆகுது.